ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, நம்ம துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். ஆண்டவரே, உலகம் உண்டாவதற்கு முன்னதாக எங்கள் மேலே அன்புக்காக நன்றி. அந்த அன்பினால் அந்த குமாரனாக இயேசுவை எங்களுக்கு அந்த பூமியில் இரட்சகராக தந்தரலி இவ்வளோ பேர் அடித்து இலவசமாக கொடுத்தவரை சோத்திருக்கிறோம். எங்களை திக்கற்றவளாவிடாமல் எங்களுக்கு தந்த துணையாளரான பரிசுத்த ஆவியானவராய் தேற்றவர்களுக்காக நன்றி. எழுதி கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி, வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி. அதன்படி உண்மையிலும் போதுமானவருமாக இருக்கிறவரே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த நாள் கூடி வருகிற ஆண்டவரை கூடுகை எங்களுக்கு அவசரமாக்கித்தாங்க. நாங்கள் தியானிக்கிற வசனங்கள் எங்கள் ஆன்மீக வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க, மொத்த நாமத்துக்கு மகிமையாக இருக்க, சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்க ஆண்டவரை உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே, பரவசம் அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து, நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவே, நிம்மதி அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. இந்த நாளிலும் 1 கொரிந்தியர் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரைக்கும் நாம் வாசித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். வாசிக்க கேட்போம். சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை. அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும், வேதமும் அப்படியே சொல்லுகிறது. அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷரிடத்தில் விசாரிக்க கடவர்கள். ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமாயிருக்குமே. தேவ வசனம் உங்களிடத்திலிருந்தா புறப்பட்டது? அது உங்களிடத்துக்கு மாத்திரமா வந்தது? ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் என்றாவது எண்ணினால், நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ள கடவன். ஒருவன் அறியாதவனாயிருந்தால் அவன் அறியாதவனாயிருக்கட்டும். இப்படி இருக்க சகோதரரை, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கும் தடை பண்ணாதிருங்கள். சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது. ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் ஆவிக்குரிய வரங்களை குறித்து, ஆவியானுடைய நடத்துதலை குறித்து, ஆவியானவர் எழுதி வைத்த வேத வாக்கியங்களை குறித்து நாம் வறுதியாக தியானித்து கொண்டு வருகிறோம். அதனுடைய ஆரம்பம் அந்த அப்போஸ்தலர் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் பார்த்தோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்கின்றோம். இது தேவன் நம் கொடுத்த வாக்குத்தத்தம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம்.
அந்த வாக்குத்தத்தின் அடிப்படையிலே தேவன் முன் தீர்மானித்த காரியத்தின் அடிப்படையில் தான் தேவன் செயலாற்றுகிறார். தேவன் எப்படி குறித்த தீர்மானத்தின்படி எப்படி செயலாற்றுகிறாரோ அதை தம்முடைய வேத வாக்கியத்திலே நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அவர் எழுதி கொடுத்திருக்கிற வேத வாக்கியத்தை நாம் புரிந்து கொண்டு அதன்படி நாம் செய்வோமானால் நிச்சயமாய் நாம் சத்தியத்தின்படி அவருடைய சித்தத்தை நாம் செய்கிறவர்களாக இருப்போம். இல்லாவிட்டால் பக்தி நமக்கு இருக்கும், ஆனால் எந்த விதத்திலும் அது மற்றவர்களுக்கு பிரயோஜனப்பட போகிறதில்லை. ஏனால் அவருடைய சித்தத்தின்படி செய்கிறதை தான் கர்த்தர் அங்கீகரிப்பார். இயேசு அவ்விதமாக செய்தார். அதுமாதிரி பரிசுத்த ஆவியானவரும் தாம் சுயமாய் ஒன்றும் சொல்லாமல் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு போதிப்பதினாலே என்னை மகிமைப்படுத்துவார். அது வேத வாக்கியெல்லாம் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே மனிதனுடைய கற்பனைகள் அல்ல, மனிதனுடைய நம்பிக்கைகள் அல்ல, மனிதனுடைய பாரம்பரிய கொள்கைகள் அல்ல, வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த அருள் வாக்கு என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம். எனவே கடந்த நாட்களிலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்தோம். எப்படியெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே அந்த ஒரே வரத்தை ஆண்டவர் கொடுத்து கொண்டு வந்தார். அதற்கு நோக்கம் என்ன என்பதை நான் பார்த்தோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் புத்தகம் 8ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கிறோம். அப்புறம் 10ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கிறோம். 11ஆம் அதிகாரத்தில் 17ஆவது வசனத்தில் நான் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் 19ஆம் அதிகாரம் முதல் 6 வசனத்தில் நான் பார்க்கிறோம் எபேசு பட்டணத்திலே. அப்போ இஸ்ரவேலுக்கு வெளியில் வந்த உடனே ஆவியானவருடைய கிரிகையானது கொடுக்கிற வரமானது மாறிவிட்டதை நான் பார்க்கிறோம். அதனால தான் ஒவ்வொரு காரியத்திலும் அந்த அப்போஸ்தலர்கள் அவருடைய சீஷர்கள் புரிந்து கொள்வதற்கு வண்ணமாக சில அடையாளங்களின் மூலமாக சில கிரிகள் மூலமாக அவர்களுக்கு அதை உணர்த்தி காட்டுகிறார். இன்றைக்கு அதே பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ளே இருக்கிறார். எனவே ஒரே இடத்துல நடந்த அந்த ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் மேல் வீட்டறையில் இருந்தபொழுது அக்கனிமயமான நாவுகள் இப்போ வருகிறதில்லை. அதே மாதிரி அந்த சத்தம் இன்றைக்கு அந்த வீடுகள் முழுவதும் நிரப்புகிறது இல்லை. அதனால் நம்ம இல்லை என்று சொல்லக்கூடாது. எதற்காக ஆண்டவர் அனுமதித்தார் என்பதை அறிந்து கொண்டு அதில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 14 2 வரம் என்று சொல்லி எண்ணிவிடக்கூடாது. அது ஆண்டவர் முதல்ல அந்நிய பாஷை வரத்தை கொடுத்த ஆவியானவர் புறவினத்தர் மத்தியிலே தீர்க்க தரிசன வரத்தை பிரதானமாக கொடுக்க சித்தம் கொண்டார் என்பதை பவுல் அப்போஸ்தலர் 19:6 புரிந்து கொடுக்கிறதை நான் பார்க்கிறோம். அதன் பின்னதாக 21ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கிறோம் பிலிப் என்பவனுடைய குமாரத்திகள் 4 பேரும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் த மூவ்மெண்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானுடைய நடவடிக்கைகள் என்பதை குறித்து நான் பார்க்கிறோம். எனவே இந்த நிலைமையில் தான் பவுல் அப்போஸ்தலர் புத்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் கொரிந்துவில் 1.5 வருடங்கள் இருந்து கொண்டு அங்கே ஊழியத்தை செய்கிறது, சபையை ஸ்தாபிக்கிறார். அவர் அந்த கொரிந்து விட்டு எபேசு பட்டணத்துக்கு வரும்பொழுது அப்போலோ என்கிறவர் கொரிந்து பட்டணத்துக்கு போகிறார். கொரிந்து பட்டணத்துக்கு போகும்பொழுது தான் அங்கே நிறைய குழப்பங்கள். ஆவியானவர் புறவினத்தாருக்கு தீர்க்க தரிசனத்தை கொடுக்க அவர் சித்தம் கொண்டு இருக்கும் பொழுது இந்த மக்களெல்லாம் அதற்கு முன்னதாக நடந்த அந்த அந்நிய பாஷை என்கிற வரத்தையே நாடி கொண்டு போகிறபடினாலே இவர்கள் விரும்புகிறபடி ஆவியானவர் கொடுக்க போகிறதில்லை, அவருடைய சித்தத்தின்படி தான் கொடுக்க போகிறார். எனவே அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த எண்ணத்தோடு இருந்தபடினா அங்கே குழப்பங்கள் அன்றே உண்டாயிற்று. அதனால தான் 1 Corinthians 12, 13, 14 என்ன ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க மனதில்லை. எனவே தேவன் எல்லாவற்றையும் அந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் அந்த கிரிகையை நடப்பிக்கிறதே இந்த 1 Corinthians புத்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் வாசிக்க நாம் கேட்போம். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. அப்போ எல்லாரும் 3 பேரும் இசைந்து தேவனுடைய திட்டத்திலே அவர்கள் ஒழுங்கு கிரமமாய் அவர்கள் செய்து நிறைவேற்றி வருகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே நாம் மாறிக்கொள்கிறதுனால ஆண்டவர் மாறிக்கொள்கிறவர் அல்ல, அவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படி தான் நடைபெற வேண்டும். அதற்கு நாம் இசைந்து போக வேண்டியது மிக மிக அவசியம். அப்படி அறியாமல் அவர்கள் தெரியாமல் ஆதி நாட்களிலே அப்படி இருந்தார்கள். ஏன்னா பைபிள் கிடையாது அப்போல்லாம், புதிய ஏற்பாட்டுடைய கொள்கை அவர்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ 2000 வருடங்கள் ஆகிவிட்டது, வேதத்தை நமக்கு எழுதி கொடுத்து விட்டார், பரிசுத்த ஆவி வந்திருக்கிறார். எனவே அந்த எழுதி வைத்த அந்த காரியங்களை புரிந்து கொண்டு நாம் செய்வோமானால் நாம் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய முடியும். இல்லாவிட்டால் நாம் பிரயோஜனமற்றவர்களாக ஆகாயத்திலே சிலம்பம் பண்ணுகிறவர்களைப் போல நாம் மாறிவிடுவர்களாக இருப்போம். சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ண வேண்டியது அவசியம். எனவே வரங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? ஒரு சரீரத்திலே வெவ்வேறான அவயவங்கள் இருக்கிறது, முக்கியமான வரங்கள் இருக்குது, முக்கியம் அல்லாத வரங்கள் இருக்குது. தேவன் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாரோ அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தேவன் எதை முக்கியத்துவம் அல்லாததாக வைத்திருக்கிறாரோ அதற்கு நாம் முக்கியத்துவம் அல்லாததாக இருக்குது. அதுவும் சரீரத்தினுடைய அவயவம் தான், அது அவயமாக இல்லாமல் போய்விடாது. அதனாலே நாம் எப்படி தேவன் தமது சித்தத்தினுடைய சரீரத்தில் அவயவங்களை ஒவ்வொன்றாய் அமைத்திருக்கிறாரோ அதே விதமாக ஆவியானவரும் ஒவ்வொருவருக்கும் தமது சித்தத்தினுடைய வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார் என்பதை 1 Corinthians 12:11 பார்க்கிறோம், 1 Corinthians 12:18 பார்க்கிறோம். ஆனால் இந்த வரங்களை செயல்படுத்துவதிலே எதன் அடிப்படையிலே செய்ய வேண்டுமா? தேவனுடைய அன்பின் அடிப்படையிலே செய்ய வேண்டும். அதுதான் மேன்மையான ஒரு வழி.
எவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கையில் பக்தி இருந்தாலும் வரங்கள் செயல்பட அன்பு இல்லைனால் ஒன்றும் இல்லை. ஏன்னா அன்பு தான் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க போகிறது, அதுதான் பெரியது. எனவே இப்போ புறவினைத்தாருக்கு மத்தியில் கொடுக்கப்படுகிற வரம் தீர்க்க தரிசன வரமாக இருக்கிறதுனால அன்பை நாடுங்கள், தீர்க்க தரிசன ஞான வரங்களை விரும்புகள், விசேஷமாக தீர்க்க தரிசனத்தை விரும்புகள் என்று சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அதனால தான். அது அந்த நாளிலே எல்லாருக்கும் கொடுக்குறார். அதனால் இப்போ எல்லாருக்கும் அதை கொடுக்குறார் என்ற அர்த்தம் அல்ல. ஆதி திருச்சியிலே எப்படி இஸ்ரவேலர்கள் மத்தியிலே ஒரே வரத்தை அந்நிய பாஷை கொடுத்து கொண்டு வந்தாரோ அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அப்படியே எல்லாருக்கும் அந்நிய பாஷை கொடுக்குற வரம் என்பது அது ஓய்ந்துவிடும். எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் வந்து ஒளிந்துவிடும். நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்துவிடும். அதனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டினுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், சத்தியங்கள் எல்லாம் அவருடைய சரீரமாகிய சபையிலே ஏறக்குறை 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. எனவே இந்த நாட்களிலே நிறைவான வேத வாக்கியத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனவே அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு செயல்பட வேண்டியது அவசியம். அது விசேஷமாக தீர்க்க தரிசன வரம் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு போதிக்கிறது என்பது வேறு, தீர்க்க தரிசன வரம் என்பது வேறு. எனவே வரங்களை குறித்து தான் இங்கே போதி கொண்டிருக்கிறார். அது 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் நான் முதல்ல ஏற்கனவே பார்த்தோம். 1 Corinthians chapter 14:5. நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மையுள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் ஆக வேண்டுமென்று அதிகமாய் விரும்புகிறேன். ஏன்னா இது பிரசங்கத்தை குறித்து சொல்லலை. ஏன்னா அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது, அறிவு உண்டாக்குவதற்காவது, தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதற்காவது, போதகத்தை போதிக்கிறதற்காவது ஏதுவானதை சொல்லாமல் அந்நிய பாஷைகளில் பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன? எல்லாமே இந்த 5 காரியங்களும் பேசுகிற காரியம்தான். ஆனால் அதுக்கு முன்பு சொல்லப்பட்டதெல்லாம் ஆவியானுடைய நடத்தலில் வருகிறது. அந்த நடத்தலின் அடிப்படையில் புரிந்து கொண்டு பேசுகிறது தான் போதினை. எனவே இன்றைக்கு தீர்க்க தரிசன வரம் இல்லை என்று சொல்ல முடியாது. எனவே இன்றைக்கு ஆவியானவர் என்ன வரங்களை கொடுக்கிறாரோ அது இன்றைக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. சகலமும் ஒழுங்குக்கிரமமாய் செய்யப்பட வேண்டியது அவசியம். அந்த ஒழுங்குக்கிரமமாக செய்யப்படாத பட்சத்தினால தான் பரவசம் அடைந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, தங்கள் விருப்பத்தின்படி போகும்போது தான் குழப்பங்கள் அங்கே உண்டாகிறதை நான் பார்க்கிறோம். ஆயினாலே புத்தியிலே குழந்தைகளாயிராமல் புத்தியிலே தேறினவர்களாக இருங்கள் என்று சொல்லி அந்த தாற்பயத்தை, இந்த சத்தியத்தை நாம் அறிந்து புரிந்து கொண்டு செய்ய வேண்டியது அவசியம். எது இருந்தாலும் ஒரு கிறிஸ்தவன் இந்த உலகத்தில் இருப்பது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக, மற்றவர்களுக்கு புரோஜனம் உள்ளவர்களாய். நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள், உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொன்னது போல ஒருவனுக்கு கொடுக்கப்படுகிற வரமும் அவனுக்காக அல்ல, மற்றவருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக. ஆகினாலே அந்நிய பாஷையாக இருந்தாலும் தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் பிறருக்கு தான் அது புரோஜனமாக இருக்கும். அந்நிய பாஷை அவிசுவாசிக்கு அடையாளமாக இருக்கும், தீர்க்க தரிசனம் விசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கும். எனவே இதை செயல்படுத்தும் பொழுது குழப்பங்கள் உண்டாயிற்று. அந்த குழப்பங்கள் உண்டாகும் போது தான் முந்தின வகுப்பில் நான் பார்த்த பொழுது 14:26 33 வரைக்கும் வாசிக்கும் பொழுது ஆர்டர் மஸ்ட் பி மெயின்டைன், அதாவது அந்த ஒழுங்கு கிரமமாய் அது கடைபிடிக்கப்பட வேண்டியது அவசியம் என்று சொல்லி கடந்த வாரத்தில் 3 காரியங்கள் வாசித்தோம். ரிகார்டிங் த பார்ட்டிசிபேஷன், அவர்கள் பங்கு பெறுகிற முறைமை எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து பார்த்தோம். அப்புறம் ரிகார்டிங் ஸ்பீக்கிங் டங்ஸ், அந்நிய பாஷைகளை பேசுவது எப்படி ஒழுங்குக்கிரமாக செய்யப்பட வேண்டும் என்று 27ஆம் வசனத்தில் பார்த்தோம். ரிகார்டிங் ப்ராஃபஸையிங், அதாவது தீர்க்க தரிசனம் உரைப்பதை குறித்து அந்த 28 33 வசனம் வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கு நான் பார்க்க போகிற ஒரு காரியம் ஒபே த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவிக்கு கீழ்ப்படிந்து நாம் போக வேண்டியது அவசியம். சபையுடைய கொள்கைகள் 1000 இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று. அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஊழியர்களும் எதிர்ப்பாங்க, ஸ்தாபனங்களும் எதிர்பார்ப்பாங்க. அந்த சபை மக்கள் நம்புகிறவர்கள் அதையும் எதிர்பார்த்து அதை குறித்து மேன்மை பாராட்டலாம். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை தான் நாம் அங்கீகரித்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அதனால் கடினமான உபதேசம் யார் இதை ஏற்றுக்கொள்வார் என்று அன்றைக்கு சீஷர்கள், இயேசுடைய சீஷர்களை யோவான் 6:60 சொல்கிறதை நான் பார்க்கிறோம். தம்முடைய சீஷர்களை அப்போஸ்தலர்களை பார்த்து சொல்கிறார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா? யார் இடத்துல போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று சொல்லி. எனவே வசனங்கள் இப்படி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நாம் புரிந்து கொண்டு அதன்படி செய்வோமானால் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோம், கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துகிறோம். ஆனால் இது அநேகருக்கு இடரலுக்கு ஏதுவான கல்லும் விடுதலுக்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று என்று சொல்லி 1 Peter 2:6 சொல்கிறபடி இந்த கடைசி நாட்களிலே இப்படிப்பட்ட காரியங்களுமாய் இடரல்கள் அதிகமாக வரும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், எவனால் இடரல் வருவதோ அவனுக்கு ஐயோ, ஆனால் என்னிடத்தில் இடரல் அடையாது இருக்கிறவன் பாக்கியவான். வசனத்திலே நாம் இடறிவிடக்கூடாது. வசனத்தை புரிந்து கொள்ளுதல் அவசியம். சத்தியத்தை அறிவிகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படி செய்கிறவர்கள் தான் தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறவர்கள். அப்படி செய்கிறவர்கள் தான் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். நான் பிரியமானதை செய்வோமானால் ஆண்டோட வருகைக்கு ஆயத்தமுள்ள புத்தியுள்ளவர்களாக நாம் இருப்போம். எனவே இந்த வசனத்தில் பார்க்கும்பொழுது அப்போ ஒபே த ஹோலி ஸ்பிரிட் 3 காரியங்களை இந்த பகுதியிலே நான் பார்க்கிறோம். முதல் 14ஆம் அதிகாரத்தில் 34 36 வரைக்கும் வாசிக்கும் பொழுது ரிகார்டிங் கன்ஃபியூசிங் கான்வர்சேஷன், குழப்பங்களை உண்டாக்கக்கூடிய
பேச்சுகளை குறித்து முதலாவது சொல்கிறதை பார்க்கிறோம். ரெண்டாவது ரிகார்டிங் கிளியர் கம்யூனிகேஷன், ஒரு வெளிப்படையான நல்ல புரிந்து கொள்ளக்கூடிய தெளிவான ஒரு செய்தியை, தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டியது, தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று சொல்லி கடைசியாக பார்க்கும்போது ரிகார்டிங் கண்ட்ரோல்டு அப்ளிகேஷன் ஆஃப் கிஃப்ட்ஸ், அதாவது வரங்களை சரியான விதத்தில் கட்டுப்பாட்டுக்குள்ளே நடத்தப்பட வேண்டியது அவசியம். இங்கொன்று அங்கொன்று எடுத்து பேசுகிறது சரியில்லை. அதனால தான் இவ்வளோ நாட்களாக அந்த வரங்களை குறித்து நாம் செயல்படுத்தி கொண்டு வந்தோம். எனவே இங்கொன்று அங்கொன்று எடுத்துக்கிட்டு இன்றைக்கி சொல்கிறது ஒருபோது சரியான ஒரு வழி அல்ல, சரியான முறை அல்ல. இது தியாலஜி படிக்கிறவங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கி பைபிளை நம்ம படித்து அதில் என்ன இருக்கோ அதை கடைபிடிப்போம். முதல் காரியம் வாசிக்கும் பொழுது அந்த 1 Corinthians chapter 14 verse 34 to 36 வாசிக்க நாம் கேட்போம். ரிகார்டிங் கன்ஃபியூசிங் கான்வர்சேஷன். சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும், வேதமும் அப்படியே சொல்லுகிறது. அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷரிடத்தில் விசாரிக்க கடவர்கள். ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமாயிருக்குமே, தேவ வசனம் உங்களிடத்திலிருந்தா புறப்பட்டது, அது உங்களிடத்துக்கு மாத்திரமா வந்தது? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே இந்த வசனங்களை வாசித்த உடனே நிச்சயமாக இந்த நாட்களிலே இந்த பரிசுத்தாய் பெற்றவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பெரிய இடறுதல் வரும். ஆனால் அதை குறித்து ஆண்டவரும் கவலைப்பட போகிறதில்ல, இன்றைக்கு நானும் அதை குறித்து கவலைப்பட போகிறதில்ல. ஏன்னாக்கா உலகத்தில் காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். எனவே இயேசு கிறிஸ்து மனிதனை பிரியப்படுத்துகிறவராக ஊழிய செய்யலை, பவுல் மனிதனை பிரியப்படுத்துகிறவராக ஊழிய செய்யலை. தேவனுடைய சித்தத்தை செய்தால் தேவனுக்கு பிரியமானது தான் செய்ய வேண்டியது அவசியம். நான் என் பிதாவுக்கு பிரியமானவர்களை செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடுகிறதில்லை. எப்படி ஒரு கொள்கையில் இருக்கிற மக்கள் வேறொரு கொள்கையை எப்படி அவர்களுக்கு ஒத்து வராத ஒரு கொள்கையை மற்றவர்கள் சொல்லும் பொழுது எப்படி ஏற்றுக்கொள்ள மனது கடினமாக இருக்கிறதோ, அதுபோல் ஒரு நம்பிக்கையில் உறுதியாய் வாழ்ந்துவிட்ட ஒரு மக்கள் இதை வாசிக்கும் பொழுது அவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள கடினமாக இருக்கும் என்பதற்காக வசனத்தை மாற்ற முடியாது, அது நியாயப்படுத்தவும் முடியாது. எனவே இந்த காரியத்தில் வாசிக்கும் பொழுது ரிகார்டிங் கன்ஃபியூசிங் கான்வர்சேஷன், பெண்களை குறித்து வாசிக்கிறோம். சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், பேசும்படி அவர்களுக்கு நான் உத்தரவு கொடுக்கறது இல்லை. சில பேர் என்ன சொல்கிறாங்க, இது நடுப்புற இழைய சொருகள், இவன் இடையில சொருகிறானா சொருக மாட்டானா ஆண்டவருக்கு உலக தோற்றத்திற்கு முன்னாடியே தெரியும். அதனால் சொருகிறது சொருகாததல்ல, ஆண்டவர் ஒன்று போகிற அறியாததல்ல. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு மனிதன் ஒரு தேவனால் ஏவப்பட்டு எழுதப்படுகிற ஒரு மனிதன் எழுதும் பொழுதே அவன் வேத வசனத்துக்கு ஒரு மாறாக, அதனுடைய ஒழுங்குமுறைக்கு மாறாக இருக்கும் பொழுது எப்படி ஆண்டவர் இடைப்பட்டு அதை சீராக சிறப்பாக எழுதுகிறார் என்பதற்கு ஒரு உதாரணத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு போகிறேன். மத்திய எழுதின சுவிசேஷம் எடுத்துக்கொள்வோம், 27ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம், 50லேருந்து வாசிப்போம். மேத்யூ சாப்டர் 27 verse 50 onwards. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். இந்த வசனத்தை வாசித்த உடனே அதாவது பார்த்த உடனே சில பேர் முடிவு எடுக்கிறது என்னன்னாக்கா, இயேசு மரித்த உடனே கல்லறையிலிருந்து அநேக பேர் உயிர்த்தோடு எழுந்திச்சிட்டாங்க அப்படின்றது போல இருக்கும். ஆனால் அந்த வசனத்தை எழுதும் பொழுது ஆவியானவர் திரும்பவும் அந்த இடத்துல ரொம்ப அழிவாக திட்டமாக சொல்கிறார், அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்களுக்கு கல்லறைகளை விட்டு புறப்பட்டு. கல்லறைகள் பறந்துச்சு தான், ஆனால் உயிர்த்தெழுதலிலே முதல் பலனாக இருக்க வேண்டியவர் ஆண்டவராக இயேசு. அதனால் 1 Corinthians 15 வாசிக்கிறோம், இவர் மரித்தோரிலிருந்து எழுந்தவர் முதல் பலனானார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவர் தான் மரித்தவர், முதல்ல ஜெயித்தவர் அவர் தான். அவருக்கு அப்புறம் தான் அவருடையவர்கள் அவருடைய வருகையில் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இதுபோல் இந்த ஆர்டர்லாம் ஒருபோதும் ஆவியானவர் ஆர்டர் மாறி செய்கிறவர்கள் இஸ் அன் ஆர்டர்லி ஸ்பிரிட். அதுதான் அது காட் இஸ் அன் காட் ஆஃப் ஆர்டர் என்று சொல்லி கடந்த பகுதியிலே பார்த்தோம். எனவே இந்த பகுதியில் நான் பார்க்கும் பொழுது அந்த இது பெண்களை குறித்து இங்கே சொல்லும் பொழுது, அப்போ சபைகளில் ஒரு ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவுள், பேசும்படி அவர்களுக்கு நான் உத்தரவு கொடுக்கறதில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும், வேதமும் அப்படியே சொல்லுகிறது என்று சொல்கிறார். இப்போ ஸ்திரீகள் சபையில் பேசவே கூடாது, அமைதலாக இருக்குனாக்கா அப்போ அவங்களுக்கு ஒன்றுமே இல்லையா? எவ்வளோ ஊழியங்கள் இருக்குது, அதை இப்போ பார்க்க போகிறோம். உதாரணமாய் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தில் ஸ்திரீகள் செய்கிற ஊழியர்களை குறித்து நான் வாசித்தில் வாசிக்கலாம். பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் எனப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும்
தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். இந்த காரியத்தில் பார்க்கும்போது இந்த ஸ்திரீகள் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்கிறதை நான் பார்க்கிறோம். ஊழியம்னாக்கா சேவை என்பது பிரசங்கம் பண்ணுகிறது தான் ஊழியம் என்ற அர்த்தம் அல்ல. சபையை நடத்துகிறது என்பது தான் ஊழியம் என்பது அல்ல. ஒவ்வொரு அவயவங்களுக்கும் எப்படி ஒரு செயல்பாடு இருக்கிறதோ அதே போல் தான் இந்த ஸ்திரீகளுக்கும் சபையிலே ஒரு செயல்பாடு உண்டு. அதனால் இப்போ நம்ம கண்ணு பார்க்குறதுக்கு கண்ணு வச்சுருக்கிறாருனா, காது கேட்குறதுக்கு வச்சுருக்காருனாக்கா கையெல்லாம் கேட்காது, கையெல்லாம் பேச, கையில் ஆக்ஷன் பண்ணலாம். ஆனால் ஆண்டவர் எப்படி அமைத்திருக்கிறாரோ அப்படி தான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அப்படி செயல்பட வேண்டியது அவசியம். ஆனால் எல்லாமே இந்த சரீரத்தை அவயம் தான், எல்லாமே ஆண்டவர் கூலியும் செய்கிறவர்கள் தான். 2 எஜமானன் கூலியை செய்ய ஒருவராலும் கூடாது. இந்த ஸ்திரீகள் தங்களுடைய ஆஸ்திகளினாலே ஆண்டவருக்கு ஊழியத்திலே அவர்கள் உதவி செய்கிறவர்களாக காணப்பட்டார்கள். தேத்திரா ஊராளாக அங்கே தேத்திரா ஊராளை குறித்து நான் பார்க்கிறோம். அப்போ அந்த தேத்திராவில் அவருடைய வீட்டில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் அந்த சபையை அங்கே இடத்துல ஸ்தாபிப்பதற்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை ஆண்டவர் திறந்த வாசலை கொடுக்கிறார். அங்கே ரத்தாம்பரம் விற்கிற அந்த தேத்திரா வீட்டிலே அங்கே சபை கூடி வருவதை நான் பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமருக்கு நிருபம் 16ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறோம். ரோமர் சாப்டர் 16:1. கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெப்பேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு, எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாயிருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாய் இருந்தவள். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். இங்கே வாசிக்கும்போது வசனத்தில் ஊழியக்காரி அப்படி சொல்லும் போது நம்ம இதில் என்ன பண்ணுறாங்க, பூமிக்குரியவன் பூமிக்குரிய தன்மை உள்ளவனாக இருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான் என்று சொல்வது போல் இன்றைக்கு சபைகளிலே நடக்கிறத வைத்துக்கொண்டு என்ன பண்ணுறாங்க, ஊழியக்காரி என்கிற வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை. பைபிள் என்ன போட்டுருக்க, மூல பதத்தில் டீக்கனஸ் என்று சொல்லி உதவிக்காரி என்கிற அர்த்தத்தில் தான் அது போடப்பட்டிருக்கு. எல்டர்ஸ் என்கிற ஸ்தானத்தில் அது பைபிளில் வரல. அது எல்டர்ஸ் பவுல் பேதுரு எழுதும்பொழுது 1 பேதுரு 5 வாசிக்கிறோம், உங்களில் மூப்பருக்கு உடன் மூப்பன் ஆகிய நான். அதுதான் 1 கொரிந்தியர் 12 பவுல் தெளிவாக சொல்கிறார். ஆளுகைகள் என்பது வேறு, புரியுங்களா, ஊழியங்கள் என்பது வேறு, வரங்கள் என்பது வேறு. ஆளுகையில் வரும்பொழுது எல்டர்ஸ், டீக்கன்ஸ் அண்ட் பிலீவர்ஸ், அது பிலிப்பை 1ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர்கள் என்பது அழைப்பு, அப்போஸ்தலர் என்பது ஊழியம். அவர்கள் அப்போஸ்தலர்களாக இருந்தாலும் சபைகளிலே அவர்கள் மூப்பர் என்கிற அந்த அந்தஸ்திலே தான், அந்த ஆளுகைக்குள்ளே தான் அவர்கள் வருகிறதை நான் பார்க்கிறோம். இதே தான் 3 யோவானில் அடிக்கடி நம்ம கல்யாணங்களில் கேட்போம், ஆத்மா வாழ்கிறது போல் எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாக இருப்பாயாகன்னு. ஆனால் அந்த 3 யோவானில் சொல்லும்பொழுது என்ன சொல்கிறார், மூப்பனாகிய நான். எனவே சபையினுடைய ஆளுகையில் அவர்கள் மூப்பர்கள், அழைப்பிலே அவர்கள் அப்போஸ்தலர்கள். எனவே ஊழியம் என்பதில் ஊழியங்களிலே வித்தியாசம் உண்டு, வரங்களிலே வித்தியாசம் உண்டு, கிரிகையிலே வித்தியாசம் உண்டு. எனவே இதையும் அதை போட்டு குழப்பக்கூடாது. அப்போ ஊழியர்களில் பார்க்கும்பொழுது அந்த ஸ்திரீகள் உதவிக்காரிகள் என்கிற அந்த நிலையில் தான் அவர்கள் வருகிறதை நாம் பார்க்கின்றோம். அதனால தான் பெண்கள் ஸ்திரீகள் சபையில் பேசவே கூடாதுனாக்கா அப்போ ஒன்றுமே பேசக்கூடாதா, ஒன்றுமே செய்யக்கூடாதா, அப்படி இல்லை. ஏன்னா அப்போஸ்தலர் புத்தகத்தில் நான் பார்த்தபோது 120 பேர் மேல் வீட்டறையில் இருக்கிறார்கள். எல்லாருமே பரிசுத்த ஆவியானவர் வந்தார். எல்லாரும் அவர்கள் ஆவியான அவர்கள் எல்லாரும் இந்த வசனத்தில் 2 நாளில் எப்படி வாசிக்கிறோம், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தந்தரின வார்த்தையின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அங்கே ஆண்கள் மட்டும்தான் பேசுனாங்கன்னு அங்கே இல்லை, அதனால் எல்லாரும் பேசினார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அப்போ வரங்கள் எல்லாருக்கும் தான், வாக்குத்தத்தம் யாவருக்கும் என்று சொல்லிவிட்டார். அதில் கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. எனவே அவர்களெல்லாம் சரீரமாகிய சபையில் அங்கமாக இருக்கிறார்கள். ஆனால் அதே சமயத்தில் என்ன வரத்தை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுப்பார்னா தம்முடைய சித்தத்தின்படி தான் வரங்களை கொடுக்கின்றார். அப்போ சித்தத்தின்படி வரங்களை கொடுக்கும்போது நல்லா தெரியும். அப்போஸ்தலர் புத்தகத்தில் 21ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 21:6 வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் சாப்டர் 21:6 ஆன்வர்ட்ஸ். ஒருவரிடத்தில் ஒருவர் உத்தரவு பெற்றுக்கொண்ட பின்பு நாங்கள் கப்பல் ஏறினோம். அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி போனார்கள். நாங்கள் கப்பல் யாத்திரையை முடித்து தீரு பட்டணத்தை விட்டு பித்தலோமாய் பட்டணத்துக்கு வந்து சகோதரரை வினவி அவர்களிடத்தில் 1 நாள் தங்கினோம். மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசாரியா பட்டணத்துக்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பென்னும் சுவிசேஷகனுடைய வீட்டில் பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கியிருக்கையில் அகபு என்னும் பேர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வந்தான். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஊழிய அழைப்பு பெற்ற தீர்க்க தரிசன ஊழிய செய்கிற அழைப்பு பெற்ற அகப்பு என்பவர் இருக்கிறார். அதே சமயத்தில் தீர்க்க தரிசன வரத்தை உடைய ஸ்திரீகள் 4 பேரும் தீர்க்க தரிசன வரத்தை. அப்போ தீர்க்க தரிசன வரத்தை எங்கே அப்பியாசப்படுத்துவாங்க? சபையில் தான் அப்பியாசப்படுத்துவாங்க. அவங்க குறி சொல்கிற தீர்க்க தரிசிகள் அல்ல,
தீர்க்க தரிசனிகளும் அல்ல. அவர்கள் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை சபையின் பக்தி விருத்திக்காக அபியாசப்படுத்துவதற்காக ஆவியானவர் அதை கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே இன்றைக்கு ஸ்திரீகளை குறித்து ஏன் அவ்விதமாய் சொல்கிறார் ஆண்டவருடைய ஆர்டர் என்பது எப்படி 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் அந்த ஆர்டரை பார்க்குறோம். ஆவியானவர் கொடுக்குற தேவனுடைய சித்தம் என்ன, ஆவியான அந்த ஆர்டர், அந்த வழிமுறையை குறித்து நான் பார்ப்போம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். சகோதரரே, நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்து கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கைக்கொண்டு வருகிறது நிமித்தம் உங்களை புகழுகிறேன். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாயிருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாயினான் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாயிருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அதனால் அறிய வேண்டும், நல்லா தெரிஞ்சுக்குங்க என்று சொல்லி அங்கே எழுதுகிறார். இன்றைக்கு அதை அறிந்து கொள்ள விருப்பமா? இன்றைக்கு எத்தனை பேர் அதை விரும்புவாங்க? உலகத்தில் பேசுகிற மாதிரி இன்றைக்கி ஈக்குவாலிட்டி தான். ரட்சிப்பில் பரிசுத்தத்தில், நீதியில், ரட்சிப்பில், அப்புறம் ஆண்டோடைய பிள்ளைகள் என்கிறதுல எந்த விதமான வித்தியாசம் மாறுபாடும் கிடையாது. சரீர அவயவத்தில் எந்த அவயமாக இருந்தாலும் அது சரீரத்தில் ஒரு அவயம், அந்த மாறுபாடு இல்லை. ஆனால் செயல்களிலே மாறுபாடு உண்டு, முக்கியத்துவத்திலே உண்டு. முக்கியம் உள்ளது, முக்கியம் இல்லாதது என்கிறதுல எப்படி மாறுபாடு இருக்கிறதோ அதே போல தான் ஆண்டவர் இந்த அமைப்பையும் ஆண்டவர் வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அவர்களுக்கு செயல்பாடு உண்டு. அப்போ அதே 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்? ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறான். ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போல் இருக்குமே. எனவே அப்போ அந்த ஸ்திரீகள் சபைகளில் என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணலாம். அல்லது ஸ்திரீகளுக்கு கர்த்தர் ஒருவேளை தீர்க்க தரிசன வரம் கொடுத்திருந்தால் தீர்க்க தரிசனம் வரைக்கலாம். ஆகையினால தான் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் 21ஆம் அதிகாரத்தில் ஆவியை வெளிப்படையாக சொல்லிவிட்டார். பிலிப்பு என்பவனுடைய 4 குமாரத்திலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக இருந்தார்கள். ஆனால் தான் 1 கொரிந்தியர் 14 சொல்லும்பொழுது என்ன வாசிக்கிறோம்? தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள், விசேஷமாக தீர்க்க தரிசனத்தை விரும்புங்கள் அப்படி சொல்லும்பொழுது ஸ்திரீகள் தான் அதுக்குள்ளே இருக்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன வாசிக்கிறோன்னாக்கா, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது என்பது வேறு, போதிக்கிறது என்பது வேறு. அது 1 கொரிந்தியர் 14:6 வாசிக்கும் போது பவுல் அதை தெளிவாக சொல்கிறார். ரகசியத்தை வெளிப்படுத்துறதுக்காக அந்நிய பாஷையில் பேசுகிறார். நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது அல்லது ஞானத்தை போதிக்கிறதுக்காவது அறிவு உண்டாக்குவதற்காக வராமல் நான் அந்நிய பாஷையில் பேசினால் அதனால் என்ன பிரயோஜனம்? அப்போ போதனை என்பது இவர் பெற்றுக்கொண்ட ஆண்டவர் கொடுத்த சத்தியத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போதிக்கிறது. போதனை என்பது வேறு, தீர்க்க தரிசன வரம் என்பது வேறு. எனவே ஆவியான தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்தால் அவர்களை பேசலாம். அதனால் பேசக்கூடாது என்பதற்கு எந்த ஒன்றுமே இல்லாமல் சும்மா இருக்கணும்னு சில சபைகளில் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை. ஜெபம் பண்ணும்போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுதாவது அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர்கள் பகிர்ந்து கொடுக்கலாம். ஆனால் சபைகளிலே ஸ்திரீகள் பேசுவது என்பது அயோக்கியமாக இருக்குனாக்கா, இந்த உரிமைக்கு போராடுகிறது போல் அவங்க தான் பேசணுமா, நான் பேசக்கூடாதா? ஒபே த ஹோலி ஸ்பிரிட், அவ்வளோதான். புரியலையோ உடனே என்ன சொல்லுவாங்க? என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்க? யோவான் 6ஆம் அதிகாரம் 60வது வசனத்தை வாசிப்போம். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். அன்றைக்கு இயேசுடைய சீஷர்கள் அந்த நாட்களிலே இயேசுகிட்ட சொல்லும் போதே அப்படி சொன்னார்களான்னு இந்த நாட்களிலே ஏன் சொல்ல மாட்டாங்க? 67, 68 வசனம் வாசிக்கலாம். 66, 67, 68 இதுதான் இந்த நாட்களிலே நடக்க போகிற ஒரு காரியம். 66வது வசனம். அதுக்கப்புறம் ஆண்டவர் மற்றவர்களை பார்த்து கேட்க போகிற ஒரு காரியம் வாசிக்கலாம். 66, 67, 68. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. எனவே வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர்களுக்கு இது ஏற்றுக்கொள்ள முடியல, ஒத்துக்கொள்ள முடியல. ஆகினாலே அவர்கள் புரிந்து கொள்ளவும் இல்லை, என்ன கருத்துக்காக சொல்லுகிறார் என்பதை உணரவும் இல்லை. ஆகினாலே ஆண்டவர் ஜென்ம சுவாபத்தில் ஆதியாமம் 3:14 சொல்ல, நீ உன் புருஷன் அவளை ஆண்டு கொள்ளுவான் என்று சொல்கிற அப்படின்னாலே புருஷனுக்கு ஏன் அது படைப்பு அப்படி, அந்த படைப்பின் அமைப்பு அப்படி. அதை முதலாவது புரிந்து கொண்டு இருப்போமானால் இன்றைக்கு இதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 9வது வசனத்திலிருந்து பவுல் எழுதுகிற ஒரு காரியம். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல், தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும்
தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவளாயிருந்து அமைதலோடே கற்றுக்கொள்ள கடவள். உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை. அவள் அமைதலாயிருக்க வேண்டும். எண்ணத்தினாலெனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறதும் பேணி வளர்க்கிறதும் அவர்களை சிலம்பிராயத்திலேயே கர்த்தருக்குரிய விசுவாசத்தில் வளர்க்க வேண்டியது அவசியம். இதை தான் தீமோத்தேயுக்கு பவுல் என்கிற பக்தன் சொல்கிறான். அந்த விசுவாசம் உன் தாய்க்குள்ளே இருந்தது, உன் பாட்டிக்குள்ளே இருந்தது, உனக்குள்ளே இருக்கிறது என்று சொல்கிறது காரணம் என்ன? பெற்ற பிள்ளைகளை பேணி வளர்க்கும் பொழுதே அவர்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவரை பற்றிய அறிவிலே அந்த பிள்ளைகளுக்கு. அதில் தான் இன்றைக்கு சிறுவர் ஊழியம் என்று சொல்கிறார்கள். அந்த சிறுவர் ஊழியம் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறதுல, அந்த சிறுவர் ஊழியம் வீட்டில் அது நடக்க வேண்டியது மிக மிக அவசியம். இதுதான் ஆண்டவர் வைத்திருக்கிற ஒழுங்குமுறை. எனவே அந்த ஒழுங்குமுறையின்படி அவர் வாழ்வர் அதை ஏற்றுக்கொள்வர்களாக இருந்தால் இதையும் ஏற்றுக்கொள்வார்கள். எனவே இன்றைக்கு என்ன வாழ்க்கையில் உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் நான் உத்தரவு கொடுக்கறது இல்லை. இப்போ ஒரு வசனம் சொன்னாக்கா அதுக்கு ஒத்த வசனம் இன்னொன்று இருக்கணும், ஜோடு இல்லாமல் இருக்காது. கர்த்தருடைய புத்தகத்தில் தேடி வாருங்கள், ஒன்றும் ஜோடு இல்லாதிராது, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு அப்படி ஆவி அவைகளை சேர்க்கும். அப்போ 1 Corinthians 14 ஸ்திரீகள் சபையில் பேசுவது அயோக்கியமாக இருக்கும், அதே மாதிரி அயோக்கியமாக இருக்கும், அமைதலாக இருக்கணும். அதே தான் 1 Timothy 2 வாசிக்கிறோம், அதான் 1 Corinthians 11 வாசிக்கிறோம். எனவே ஏன் சபையில் போதகம் பண்ணக்கூடாது என்றால் புருஷர்கள் அங்கே இருக்கிறாங்க. அதாவது இவர்களுக்கு தலையாக இருக்கிற புருஷன் அங்கே இருக்கின்றார் அந்த சபையில். அப்போ புருஷன் தலை இருக்கும் பொழுது வால் ஆடுதுன்னு வாங்க இன்றைக்கி. அப்போ தலை அங்கே இருக்கும்போது வால் ஆடக்கூடாதுன்னு உலகத்தில் சொல்கிறது போல் பெண்களை மற்ற இருக்கும்போது பேசக்கூடாது. அதனால் பெண்கள் சபையில் ஊழியம் செய்யக்கூடாது. ஸ்திரீகள் மத்தியில் ஊழியம் செய்யலாம், சிறுவர்கள் மத்தியில் ஊழியம் செய்யலாம், வாலிபர்கள் மத்தியில் ஊழியம் செய்யலாம், ஆண்டு ஜெபம் பண்ணலாம். அவங்க தீர்க்க தரிசனம் வரம் கொடுத்திருந்தா தீர்க்க தரிசனம் வரத்தை அவர்கள் அபியாசப்படுத்தலாம். அதனால் அவர்களுக்கு ஊழியமே இல்லாமல் இல்லை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? அதுக்கு மேலே ஒரு படி போய் புருஷர்கள் அங்கே இருக்கும் பொழுதே இவர்கள் உபதேசம் பண்ணுகிறார்கள். ஆனால் எபேசியருக்கு நிருபம் 5 எடுத்துக்கொள்வோம். எபேசியருக்கு நிருபம் 5 எல்லா கல்யாணத்திலையும் இதை வாசிப்பாங்க. எல்லா கிறிஸ்துவ கல்யாணங்களிலும் விசேஷமாக பெந்தோஸ்தே சபைகளிலும் அது பேர் கிறிஸ்துவ ஸ்தாபனம் எல்லாவற்றிலும் என்ன பண்ணுவாங்க? இந்த வசனத்தை அடிக்கடி வாசிப்பாங்க. எல்லாம் கேட்குறோம். எபேசியர் 5:22 வாசிக்க நாம் கேட்போம். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராயிருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வசனத்தை வாசிக்கிறோம். அப்போ சொந்த வாசிக்கும்போது கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல, சபைக்கு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல, சொந்த புருஷருக்கு கீழ்ப்படுகிறது மாத்திரம் எந்த காரியத்திலும் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அங்கே வேதவசனம் சொல்லி உடனே இதை எரித்து தூக்கி போட்ட முடியுமா? இது எனக்கு பிடிக்கல, எனக்கு வேண்டாம் சொல்லுவீர்களா? அல்லது வசனத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிவோமா? மரியாள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியத்தை தூதன் சொல்கிறான். இது ஆண்டவருடைய அடிமை, இது வார்த்தையின்படி ஆகக்கிடுவது. அப்போ நான் சொல்லிய இந்த வார்த்தைகள் கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை தான் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதனுக்கு ஒப்பிடுவேன். அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிறது எல்லாமே ஆண்டவர் அங்கீகரிப்பார் என்று எதிர்பார்க்கக்கூடாது. அவருடைய சித்தத்தை அறிந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். ஆனால் அந்த சபைகளில் என்ன பண்ணிட்டாங்க? அப்போ ஆவியானவர் எங்களுக்கு தீர்க்க தரிசனம் கொடுக்குறாருல, உங்களுக்கு தீர்க்க தரிசனம் வரம் கொடுக்குறாருல, நீங்கள் பேசுகிறீங்கள, நாங்கள் பேசக்கூடாதா? நீங்கள் போதிக்கிறீங்களே, நாங்கள் போதிக்கக்கூடாதா? அது மாத்திரமல்ல, இவங்க ஒரு எண்ணங்களை வைத்துக்கொண்டு ஏதாச்சும் சொல்லும் பொழுது அந்த சபையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்கே இப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த முதல்ல வாசித்தான் அந்த சபையில் ஒரு பேசுகிறான், ஒரு சங்கீதம் பாடுகிறான். வாட் இஸ் திஸ்? இதெல்லாம் என்ன? சகலம் ஒழுங்கு கிரமமாக நடக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி ஆர்டர்லி பார்ட்டிசிபேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வி ஷுட் ஓபே த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிய வேண்டியது மிக மிக அவசியம். ஆனால் அந்த வசனத்தில் மறுபடியும் வாசிக்கலாம். 1 Corinthians 14 அந்த 34 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். 1 பேதுரு புத்தகம் 3 முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அந்தப்படி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி
பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. எனவே மனிதனுடைய பார்வையிலே விலையேற பெற்றது என்பது இருக்கிறது, தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றது என்பது ஒன்று இருக்கிறது. மனிதனுடைய பார்வையிலே பிரியமானது என்று ஒன்று இருக்கிறது, தேவனுடைய பார்வையிலே பிரியமானது என்று ஒன்று இருக்கிறது. அழிந்து போகக்கூடிய ஒரு அலங்கரிப்பு என்று உண்டு, அழியாத அலங்கரிப்பு என்று உண்டு. எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்காக தான் பிரசங்கம் பண்ணாங்க, நீங்கள் உங்களை கேட்டிங்களா நல்லா அடுத்தவங்களை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி நிறைய இடத்துல அப்படி தான் நடக்குது. மனைவி புருஷனை பார்த்து பேசுகிறது, புருஷன் மனைவி பார்த்து பேசுகிறது இன்றைக்கி சொல்கிறார். ஆனால் பைபிளில் அப்படி இல்லை. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது இயேசு சொல்லுகிறார், புஸ்தக சுருளிலே என்னை குறித்து எழுதியிருக்கிறது, இதோ வருகிறேன். புஸ்தக சுருளிலே ஒவ்வொருவரையும் குறித்து எழுதியிருக்கிறது. புருஷனை குறித்து எழுதியிருக்குன்னா புருஷன் அதை படித்து தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதே மாதிரி ஊழியக்காரனாக இருக்கிறவன் எப்படி இருக்கணும், 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் ஊழியக்காரனாக இருக்க விரும்புகிறவன் எப்படி இருக்க வேண்டியது, கண்காணியாக இருக்க விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். அப்போ கண்காணி எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வேதவசனம் எப்படி இருக்கோ அப்படி தான் நம்ம இருந்தால் தான் ஆண்டவர் அங்கீகரிப்பார். ஊழியம் செய்கிறதெல்லாம் ஆண்டவர் அங்கீகரிப்பார்னு நாம் எதிர்பார்க்கலாம், ஆனால் ஆண்டவர் அப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதனாலே நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு எது பிரியமானது, தேவனுடைய பார்வையில் எது விலையேற பெற்றது, எது அழியாததோ அதை செய்ய வேண்டியது அவசியம். உலகத்திலே சொல்லுவாங்க, அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்று சொல்லுவாங்க. உலகத்திலே அப்படி சொல்லுவார்களே. அப்படி என்றால் இன்றைக்கு தேவனுடைய மக்களாக இருக்கிற அந்த ஸ்திரீகள் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து நமக்கு அவசியம். ப்ரியாரிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உலகத்தில் முதலாவது தேவராஜ்ய நீதியை தேடு, அப்பொழுது வேளாண் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்வது போல் முதல்ல அதுதான் ப்ரியாரிட்டி, அதுதான் இப்படி இருக்க வேண்டியது அவசியம். அதற்கப்புறம் தான். எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ரிகார்டிங் கன்ஃபியூசிங் கான்வர்சேஷன்ஸ் இதை குறித்து அந்த வசனங்களிலே அந்த வசனத்தை மறுபடியும் வாசித்து இதை புரிந்து கொள்வோம். சபைகளில் 1:14-34 வாசிக்கலாம். சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும், வேதமும் அப்படியே சொல்லுகிறது. அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷரிடத்தில் விசாரிக்க கடவர்கள். ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமாயிருக்குமே, தேவ வசனம் உங்களிடத்திலிருந்தா புறப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் அதை புரிந்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். இது பெரிய வேதனையான ஒரு காரியம் என்னன்னாக்கா, இந்த நாட்களிலே ஸ்திரீகளுக்கு இருக்கிற ஒரு வைராக்கிய வாஞ்சை, வேதத்து மேலே இருக்கிற பிரியம் பொதுவாக இன்றைய நாளுக்கு புருஷர்களுக்கு இருக்கிறதில்ல. அந்த புருஷர்கள் அப்படி வேதத்தை வாசித்து அதை அவர்களுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து அந்த பொறுப்பை அவர்கள் உணர்ந்திருந்திருப்பார்கள் என்றால் இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்காது. ஆனால் அவர்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அது என்னமோ அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அந்த உண்மையான ஒரு தாற்பயத்தை உணர்ந்திருப்பார்கள் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற ஒரு பாடம் என்ன, எல்லா வீடுகளிலும் இன்றைக்கு சபை கூடி அந்தந்த வீட்டில் இருக்க தலைவன் அதை என்ன பண்ணணும், அதை நடத்த வேண்டியது மிக மிக அவசியம். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன, இன்றைக்கி புருஷன் இன்றைக்கி ரசிக்கப்பட்டு புருஷன் ரசிக்கப்படாதவனாக இருக்கிறான். ஆனால் நான் ரசிக்கப்பட்டேன் என்று தங்கள் வாழ்க்கையில் நான் ரசிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் பெற்றேன், அபிஷேகம் பெற்றேன், என் வீட்டுக்காரர் வசனத்துக்கு கீழ்ப்படியலைன்னா அவமரியாதை நடத்துகிறார்கள். அன்றைக்கு மரியாதைக்கு குறைவாக நடத்துகிறார்கள், அவர் இழிவாக எண்ணுகிறார்கள். இப்படி பேசுவது போதனை இன்றின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குமானால் ஒருபோதும் அவருடைய குடும்பங்களிலே சமாதானம் இருக்காது. அப்படிப்பட்ட புருஷன் ஒருபோதும் ரசிக்கப்பட இணைய அநேக சாட்சிகளை நான் கேட்க முடியும். இந்த வேதவசனத்தைப்படி தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்ட பக்தியுள்ள ஸ்திரீகள் ரசிக்கப்படாத அநேக கணவர்மார் ரசிக்கப்படுவதற்கு முன் உதாரணமாக இருந்திருக்கிறதை அநேக காரியங்களில் சாட்சியிலே நான் கண்டிருக்கிறேன். ஏன்னா வேதவசனம் சொல்லுகிறது, வேதவசனம் சொல்லுகிறபடி அவர்கள் நடந்தார்கள், தேவனுடைய இரக்கம் கிருபை கிடைத்தது, கர்த்தருடைய தயவு கிடைத்தது, புருஷன்மாரும் ரசிக்கப்படுகிறார்கள். இப்பொழுது குடும்பமாக கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். அதுதான் தேவன் செய்கிற ஒரு காரியம். ஏன்னா தேவனுடைய செய்கிற வழிகளின் அடிப்படையிலே அவர் செய்தபடினாலே ஒபே த ஹோலி ஸ்பிரிட், கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றிற்கும் விடுதலையை சமானத்தை ஆண்டவர் அருளுகிறவராக இருக்கிறார். ரெண்டாவது காரியம் வாசிக்கும் பொழுது 1:14-37-39 வரைக்கும் வாசிப்போம். ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் என்றாவது எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ள கடவன். ஒருவன் அறியாதவனாயிருந்தால் அவன் அறியாதவனாய் இருக்கட்டும். இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கும் தடை பண்ணாதிருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 37-38 வாசிக்கும் பொழுது தீர்க்க தரிசனம் ரிகார்டிங் கிளியர் கம்யூனிகேஷன். அதாவது கிளியர் கம்யூனிகேஷனாக்கா
பரிசுத்த ஆவியார் தெளிவான வார்த்தைகளை தான் கொடுப்பார். அப்போ 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், தெளிவான வார்த்தைகளை குறித்து அவர்கள் ஆவியானவர்களுக்கு வாயிலை கொடுத்ததை பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை எப்படி எரேமியாவுக்கு உண்டாயிற்றோ அதுபோல தான் ஆதி திருச்சபையில் பரிசுத்த ஆவி கொடுத்த வரம், இதோ தேவனுடைய மகத்துவங்களை குறித்து பேச கேட்கிறோமே, நம்முடைய ஜென்ம பாஷைகளை இவர்கள் பேசுகிறார்களே. ஸோ தெளிவான வார்த்தையை தான் ஆண்டவர் ஒருவனுக்கு கொடுக்கும் பொழுது நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரலோகத்திலிருந்து உண்டாகிறது. ஆனால் அங்கே வாசிக்கும் பொழுது என்னால் கட்டுப்படுத்த முடியல பிரதர், என்னால் கர்த்தர் வார்த்தையை கொடுத்தார் சொல்லி ஆகணும் என்று சொல்லி இன்றைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தங்களுக்கு மனதிலே தோன்றுகிறது அல்லது வேறு விதமாக ஏவப்படுகிறது, உணர்ச்சிகளின் அடிப்படையிலே இன்றைக்கு உணர்வில்லாமல் இன்றைக்கு செயல்படுகிற மக்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. ஆனால் அவ்விதமாய் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஒருவன் போதித்தால் வேத வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். 1 பேதுரு புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே பேதுரு எழுதும் பொழுது இவ்விதமாய் ஆவியான அவரை கொண்டு எழுதுகிற காரியம். 1 பேதுரு புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம். 4ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்திலிருந்து வாசிப்போம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். எனவே ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியலின்படி போதிக்கணும். ஒருவன் வரங்களை அபியாசப்படுத்தும் பொழுது தேவன் கொடுத்த ஒழுங்கின் முறையின்படி தான் அபியாசப்படுத்த வேண்டியது மிக மிக அவசியம். என்னால் கட்டுப்படுத்த முடியல பிரதர் அப்படின்னு சொல்லி ஒருபோதும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு மிஞ்சி ஒருபோதும் ஆவியானவர் செயல்பட மாட்டார். உதாரணமாக எனக்கு ஒருத்தருக்கு ஹீலிங் கிஃப்ட் இருக்குது. அவர் ஒரு இடத்துல போகும்பொழுது எனக்கு ஹீலிங் கிஃப்ட் இருக்குது அப்படின்றத என்னால் பிரதர் அவன் தாண்டி போக முடியல, ஆவியான அப்படியே என்னை கையை நீண்டு போய் அவன் கையில் தலையில் வச்சு ஜெபிச்சு சுகமாக்கினேன் அப்படின்னு எங்கேயும் இல்லை. நீ பைபிளை படித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து வாலண்டியராக போய் யாருக்கும் ரொம்ப ரேராக தான் என்ன பண்ணுறாரு, அவருக்கு சுகம் கொடுக்குறதே அற்புதம் செய்கிறதே நான் பார்க்க முடியும். அந்த அற்புதத்தை இவராக வாலண்டியராக போய் மனப்பூர்வமாக இவர் முன் போய் செய்யும் பொழுது என்னன்னாக்கா அதுக்கு ஒரு காரணம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் காரணத்தையும் அவர் புரிந்து கொள்ளணும். எவ்வளோ பேர் இன்றைக்கு அந்த நாட்களிலே இருந்தார்கள், எவ்வளோ தீர்க்கதரிசிகள் நாட்களில் பழைய ஏற்பாட்டில் இருந்தாங்க. ஆனால் சாரிபாத் விதவின் வீட்டில் அற்புதம் நடந்தது, ஆனால் எல்லார் வீட்டிலும் அந்த அற்புதம் நடக்கல. அதே மாதிரி இயேசு வாழ்ந்த நாட்களிலே எவ்வளோ பேர் இருந்தாங்க. உதாரணமாக அப்போஸ்தலர் புத்தகத்தில் நான் வாசிக்கும் 3ஆம் அதிகாரத்தில் அந்த அலங்கார வாசலில் இருந்த அவன் அத்தனை ஆண்டுகளாக அங்கே தான் இருக்கிறான். ஆனால் அவர்கள் பேதுருவும் யோவான் தான் அங்கே அற்புதம் செய்கிறதை நான் பார்க்குறோம். அதே மாதிரி இன்றைக்கு எல்லாருக்கும் சுகம் கொடுத்தனா அது சட்டம் கிடையாதுங்க. எல்லாருக்கும் சுகம் கண்டிப்பாக கொடுப்பார். அதற்கு சில தப்பான ஒரு வசனத்தை புரிந்து கொண்டு அப்படியே தழுமொழியினாலே குணமானீர்கள். அது ஆவிக்குரிய ஒரு அர்த்தத்தில் சொல்லப்பட்டதை ஒழிய சரீரபரமான சுகத்துக்காக கொடுக்கப்படவில்லை. அதனால் பேதுரு அப்போஸ்தலர் 3:20 சொல்கிறார், நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள், நீ குணப்பட்ட பின் உன் சகோதரரை ஸ்திரப்படுத்த என்று ஆண்டவர் லூக்கா 22 அங்கே பேதுருவை பார்த்து இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த அர்த்தத்தில் தான் பேதுரு அந்த நிருபத்தை எழுதும் பொழுது நீங்கள் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் நம்முடைய பாவங்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளினால குணமானீர்கள். பாவத்து நிமித்தமாய் அடிக்கப்பட்டார், அடிக்கப்பட்டது நிமித்தமாய் ரத்தம் சிந்தப்பட்டது, ரத்தம் சிந்தப்பட்டபடினாலே பாவங்கள் கழுவப்பட்டது. அந்த அடிப்பட்ட அந்த காயமானது ஆறினபடியினாலே அந்த தழும்பு அங்கே இருக்கிறது. எனவே அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை குணமாக்கினார் என்று நீங்கள் தைரியமாக இருங்க. அதனால் சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் பின்னாடி சொல்கிறார், சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாவுக்கு கண்காணியும் மெய்ப்பனுமாக இருக்கிறவர்களுக்கு திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய ஆடுகளாக இருந்தால் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம். ஆவியானவராலே நாம் நடத்தப்பட வேண்டுமே ஒழிய நம்முடைய விருப்பத்துக்கு ஆவியானவர் ஒருபோது நடத்தவே மாட்டார். எனவே தீர்க்கதரிசிகள் ஆரம்பிகள் தீர்க்கதரிசிகளுக்குள் அடங்கி இருக்கிறதே. பவுலை அந்த நாட்களில் கொரிந்து சபையில் அவங்க ஏற்றுக்கொள்ளலை. 1 கொரிந்தியில் அது சொல்கிறாரு, அவங்க எந்த அளவுக்கு போனாங்கன்னா, நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன் சொன்னது மாத்திரமல்ல, 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்திலிருந்து நான் வாசிக்க கேட்போம். பவுலை அநேக ஊழியர்கள் என்ன பண்ணாங்க, அங்கீகரிக்கிற விசுவாசிகள் என்ன பண்ணுறாங்க, தங்களுக்கு இஷ்டமான போதர்களை சேர்த்து கொடுக்குறாங்க. அவர்கள் சொல்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு பிரதர், அவர் சொல்கிறது நல்லாயிருக்கு பிரதர், அவர் சொல்கிறது தான் நன்மையானது போல் தெரியுது, பவுல் சொல்கிறதெல்லாம் சரியில்லைங்க, ஆளை பாருங்கள் எப்படி இருக்காரு, ஆண்டவர் பார்த்தா இவங்களாம் பாருங்கள் சொல்லும் போதே அப்படியே பவர் எப்படி வருது தெரியுங்களா, எவ்வளோ வேகமாக பேசுகிறாரு, ஆவியில் அனலாக பேசுகிறாரு, உற்சாகத்தோடு பேசுகிறாரு. ஆண்டவர் எப்போதும் அப்படி பேசலை, சில சமயத்தில் தான் அப்படி பேசுவார். பண்டிகையின் கடைசி நாளிலே மகா சத்தமிட்டு ஆண்டவர் பேசினார்னு இருக்குது.
மற்ற நேரத்தில் சாதாரணமாக தான் பேசுகிறார். ஆனால் அந்த வசனத்தில் நாம் பரிந்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். அந்த வசனத்தை வாசிப்போம். அவனுடைய நிருபங்கள் பார யோசனையும் பலமும் உள்ளவைகள், சரீரத்தின் தோற்றமோ பலவீனமும் வசனம் அற்பமுமாயிருக்கிறதென்கிறார்களே. அப்படி சொல்லுகிறவன், நாங்கள் தூரத்தில் இருக்கும் பொழுது எழுதுகிற நிருபங்களால் வசனத்தில் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோமோ அப்படிப்பட்டவர்களாகவே சமீபத்தில் இருக்கும் போதும் கிரியையிலும் இருப்போம் என்று சிந்திக்க கடவன். அதனால் பிரசங்கம் பண்ணுவது மாத்திரமல்ல, வாழ்க்கையிலும் அவ்விதமாய் இயேசுனுடைய அச்சடையாளங்களை நான் தரித்திருக்கிறேன் என்று சொல்லுகிற அளவுக்கு கொஞ்சம் குறைய கிறிஸ்துடைய பாடுகளுக்கு கொஞ்சம் குறைய என் சரீரத்திலே நான் அந்த பாடுகளை சகித்தேன் என்று சொல்கிறார். நான் இயேசுவை பின்பற்றுகிறது போல இன்றைக்கு யாரை பின்பற்றுகிறோம்? 2 பேர் 2ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம் வாசிக்கிறோம். கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதர்கள் இருப்பார்கள். அவள் கேட்டுக்கு எதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களுக்கு கிரயத்திற்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவருடைய கெட்ட நடக்கையை அநேகர் பின்பற்றுவார்கள். அது நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும் என்று சொல்கிறபடியே இன்றைக்கு எல்லாரும் தங்களை தீர்க்கதரிசிகளாக பாவிக்கிறவங்க, தங்களை அற்புத அடையாளம் செய்கிற வரம் உள்ளது போலவும் குணமாக்க வரங்கள் உள்ளது போலவும் எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கிறது போல இன்றைக்கு முன்னிறுத்துகிறார்கள். இவர்கள் அப்படி முன்னிறுத்துகிறதுனாலே அவரை நம்பி போகிற மக்கள், அறியாத மக்கள், அவரை ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்காத மக்கள் மனிதன் மேலே நம்பிக்கை வைத்து இன்றைக்கு அவர்கள் மூலமாக ஏதாச்சும் நடக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஒருபோதும் அல்ல. கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்தும் ஜெயம் வராது, ஜெயம் கர்த்தராலே வரும். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். எனவே இன்றைக்கு அறியாமல் இன்றைக்கு அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை ஆச்சரியமான ஒளிக்கு ஆண்டவர் வரவைத்திருக்கிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே மெய்யான ஒளி. எனவே தான் தீர்க்கதரிசிகள் ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்குள் அடங்கி இருக்கிறது என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த ஊழியர்கள் என்ன பண்ணாங்க? அந்த நாட்களிலே கொருது சபையில் இருந்தது போல இந்த நாட்களில் 294ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தினவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ மனத்தெளிவுள்ளவனாயிரு. புரியுங்களா? தீங்கு அனுபவி, சுவிசேஷ வேலையை செய், உன் ஊழியத்தையும் நிறைவேற்றி சுவிசேஷ வேலையை செய் என்று சொல்லி அங்கே சொல்லுவதை நான் பார்க்கிறோம். எனவே இந்த கடைசி நாட்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனவே கிளியர் கம்யூனிகேஷன், சத்தியத்தை குறித்து தெளிவான ஒரு புரிந்து கொள்ளுதலும் அதை சரியாக மற்றவர்களுக்கு போதிக்குவதும் நம்முடைய கடமையாக இருக்க வேண்டியது அவசியம். கடைசியாக அந்த 40வது வசனம் 39-40 வாசிக்கிறோம். 1-14-39-40 சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது. எனவே அங்கே வாசிக்கும் பொழுது அந்த முந்தின வசனத்தையும் வாசிப்போம். இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்க தரிசன நாடுங்கள், அந்நிய பாஷைகளையும் பேசுகிறதுக்கு தடை பண்ணாதுங்கள்னாக்கா ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்நிய பாஷை பேச தடை பண்ணாதுனாக்கா இதை முழுவதையும் வாசித்து தான் முடிவு எடுக்கணும். அதனால் அந்த நாட்களிலே ஆண்டவர் எப்படி நடத்தினார் என்பதை அந்த முழுவதுமாக 12, 13, 14ஆம் அதிகாரம் முழுவதுமாக பார்த்தோம். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பார்த்தோம். ஆகினாலே என்றைக்கும் ஆவியானவர் கொடுக்கறத தடை பண்ணிடாதீங்க. அதே மாதிரி தீர்க்கதரிசனம் சொல்ல நாடுங்க. அந்த நாட்களில் இன்றைக்கும் அதே மாதிரி தான் கொடுத்தாக்கா பேசலாம், இல்லாவிட்டால் அமைதலாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். எனவே நான் முழுவதும் புரிந்து கொண்டு நான் எந்த இடத்துல ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார் அதை அறிந்து உணர்ந்து ஒரு சாமணத்தில் போய் வேலை செய்யும் பொழுது உங்களை எந்த இடத்துல வேலை செய்யணும் வச்சுருக்காங்களோ அந்த இடத்துல தான் நீ வேலை செய்யணும். அதை இடத்து விட்டு நீ வேறு இடத்துல போனாக்கா அவன் வந்து டிஸ்மிஸ் பண்ணி போப்பா அவன் வேலையை பார்த்துக்கிட்டு உன் வேலையை நீ செய்ய அடுத்த வேலையில் போய் தலையிடுறேன்னு உலகத்தில் சொல்லும்பொழுது ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஆவியான சொல்லுகிறதை இன்றைக்கு எவ்வளோ பேர் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிறார்கள்? எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். எனவே தான் we must be controlled by the Holy Spirit. Controlled participation is very very important. சகலமும் கிரமமாயும் ஒழுங்காகவும் நடத்தப்பட வேண்டியது. எனவே இந்த ஆவிக்குரிய வரங்களை குறித்து நாம் கடந்த நாட்களெல்லாம் தியானித்து கொண்டு வந்தோம். இந்த நாட்களிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களிலே சபை கூடுதலேருந்து வீட்டில் இருக்கிறாங்க. இன்றைக்கு நன்றாக வேதத்தை ஆராய்ந்து பார்ப்போம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதை ஆராய்ந்து பார்த்து ஆண்டோட வருகைக்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் பிரயோஜனமுள்ளவர்களாய் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக ஆண்டோட நாமத்துக்கு மகிமையாக இருக்க மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ளவர்களாக நாம் வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடுவோம், நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே முத்துதிக்கிறோமப்பா, நாங்கள் சோத்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் தியானித்த வேத பகுதிகளுக்காக கடந்த நாட்கள் முழுவதும் நாங்கள் தியானித்து வந்த வேத பகுதிகளுக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதெல்லாம் நீங்கள் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரை அறியாமல் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனிதர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார் என்று சொன்னபடியே ஒரு காலத்தில் அறியாமல் இருந்தோம், அந்த காலத்தில் இருந்தோம். ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தீரே ஆண்டவரே. சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்கு முன்னதாய் செய்யப்படுகிற என்று வெளியாகும்படிக்கு ஒளி நடத்துக்கு வருகிறான் என்று சொன்னபடியே இந்த வேத வாக்கியங்களை இன்னுமாய் பிரகாசமுள்ள மனக்கண்களை தாங்க. கர்த்தரை ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று சொன்னீங்களே. நாங்கள்லாம் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு
அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிற வாழ்க்கையிலே எங்களை நடத்தும். உம்மை விட்டு விலகாத இதயத்தை எங்களுக்கு தாரும். உடைய சித்தம் எங்களுடைய பாக்கியம். இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமான நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென்.